மற்ற தொழில்லலாம் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி எதெல்லாம் பற்றி யோசிப்பீங்களோ ஆராய்ச்சி பண்ணுவீங்களோ அது எல்லாத்தையும் ட்ரேடிங்லேயும் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் காசை கொண்டு வந்து ட்ரேடிங்கில் வந்து போட்டுட்டு ஷேர் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் புக் பண்ணணுன்னு நினைங்க. முழுசாக ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்காமல் ப்ராஃபிட் புக் பண்ணணுன்னு நினைக்காதீங்க. வாத்தி ட்ரேடிங்கின் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹர்ஷத் மேத்தா வந்து இப்போ கிட்டத்தட்ட நல்லா போயிட்டு இருந்தோம். அப்படி இருந்தும் ஒரு 10 lakh லாஸ் பண்ணிடுறாரு இந்த மார்க்கெட் கிராஷு அப்படிங்கிறதுனால. மனுமுந்திரா அதாவது அவங்களோட பாலிசி என்னன்னாக்கா மார்க்கெட்டை வந்து எப்போவுமே ஷார்ட் பண்ணி ப்ராஃபிட் பார்க்குறது வந்து மனுமுந்திரா அந்த குரூப்போட வேலை. ஹர்ஷத் மேத்தா வந்து அந்த லாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட ஒரு சில பேர் வந்து மார்க்கெட்டில் உள்ளவங்க டிப்பு கேட்பாங்க, ஏதாச்சும் ஒரு டிப் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு என்ன சொல்லுவார், டாட்டாவில் போட்டு நல்லா ஏறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அவங்க என்ன சொல்லுவாங்கனாக்கா, நீ மட்டும் நல்லா புது ஸ்டாக்கில் போட்டு ப்ராஃபிட் பண்ணிக்கிற, எங்களுக்கு மட்டும் பழைய ஸ்டாக் சொல்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் கேட்பாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா என்ன சொல்லுவார் அப்படின்னாக்கா, புது ஸ்டாக்கில் வந்து ரிஸ்க் அதிகம், என்னை மாதிரி நீயும் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கியா, ஒன்று கரை சேர்ந்துருவ இல்லைனா மூழ்கி போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்லைப்பா வேணாம், நாங்கள் டாட்டாலே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுவாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா இந்த எபிசோடில் அந்த லாஸெல்லாம் வந்து 10 லட்சத்து லாஸை வந்து 3 லட்சத்தை கட்டிடுவாங்க. மீதி பணத்தை எப்படி கடனை அடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஹர்ஷத்தோட அப்பா என்ன பண்ணுவார், அவரோட நகையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அடகு கடையில் வச்சு அடைக்க சொல்லுவார். அங்கே அடகு கடையில் உள்ளவர் என்ன சொல்லுவார்னாக்கா, பசங்க புதுசாக ட்ரேட் பண்ணுறதுனால முழுசாக தெரிஞ்சுக்காமல் பண்ணி லாஸ் பண்ணிட்டாங்க, கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லுவார். அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா அன்றைக்கி நைட்டே அவங்களோட அப்பா வந்து பார்த்திங்கனாக்கா ஹார்ட் அட்டாக்னால இறந்துருவார். அவருக்கு ஹார்ட் அட்டாக் வரப்போகுதுன்னு தெரியும். அப்படி இருந்தும் யார்கிட்டையும் சொல்லாமல், நம்ம கையில் பணம் இல்லை, இதுக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுறதுக்கு காசு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் சொல்லாமல் இறந்துருவார். அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா அடுத்த நாள் டீ கடையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. யார், ஹர்ஷத்தும் அவரோட தம்பியான அஸ்வினும். என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா, இப்போ நான் நினச்சேன் இந்த ஸ்டாக் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை பார்த்து ஹர்ஷத் மேத்தா சொல்லிகிட்டு இருக்காரு. அதுக்கு அவரோட தம்பி என்ன சொல்கிறாருனாக்கா, பேப்பர் ட்ரேடிங்லாம் அங்கே வேலைக்கு ஆகாது தம்பி, ரியல் ட்ரேடிங் பண்ணணும், ரியல் ட்ரேடிங்கில் லாஸ் தானே பண்ணிட்டு உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு, ஓகே இப்போ என்ன, இப்போ நம்மளோட ட்ரேடிங் அக்கௌண்ட் தானே க்ளோஸ் ஆகிருக்கு, ஆனால் நம்மக்கிட்ட நம்மளோட ஐடியாஸ்லாம் இருக்குல்ல, தொழில் நமக்கு தெரியும்ல, ஸோ நம்ம கன்சல்டன்சி ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வினோட நல்ல பழக்கத்தில் உள்ள ஒரு பெரிய பணக்காரரை போய் பார்ப்பாங்க. 1 லட்சம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட சொல்லுவாங்க. அதுக்கு அவர் வந்து நீங்கள் என்னை வச்சு டெஸ்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். இல்லை உங்களை வச்சுலாம் டெஸ்ட் எடுக்கல, நாங்கள் ஏற்கனவே நல்லா முடிவு பண்ணிட்டு தான் இதை பண்ணுறோம், ஏற்கனவே நிறைய பேர் எங்கள்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போதைக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஹர்ஷத் வந்து அவர் ஒத்துக்காதனால கோவத்தில் இவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டே இல்லை ஷேர் மார்க்கெட்டில், அவர்கிட்ட ஏன்டா கூட்டிகிட்டு வந்து தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதுக்கு அவர் தம்பி என்ன சொல்லுவார், நீங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்க, நீங்களும் யாரையும் பிடிக்க மாட்டேங்கிறீங்க, பிடிச்சி தர்ற என்னையும் விட மாட்டேங்கிறீங்க, நான் 4.5 லட்சம் இது வரைக்கும் சேவிங்ஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரெடி பண்ணியிருக்கேன், நீங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அவர் அந்த கடையோட ஓனர் என்ன பண்ணுவார், சரி நானும் 1 lakh தர்றேன், போட்டு பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா ஷேர் மார்க்கெட்டில் கன்சல்டன்சி, அதாவது க்ரோ மோர் அப்படிங்கிற கன்சல்டன்சியில் வந்து நேமில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது எந்த இடம் அப்படின்னு வந்து பார்த்திங்கனாக்கா, அவங்க அப்பா வந்து எந்த இடத்துல துணி பிஸ்னஸில் லாஸ் பண்ணாரோ அதே இடத்துல போய்ட்டு ஆரம்பிப்பாங்க இந்த கன்சல்டன்சி ஆஃபீஸை. அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா இந்த முன்னாடி கடன் தர்றேன்னு கடனை அடைக்கிறதுக்கு போய் நின்னாங்க பார்த்திங்களா, அவரே என்ன சொல்லுவார், எங்கிட்டே உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட் பழசு இருக்குல்ல, அதை நான் இன்றைக்கே ஓப்பன் பண்ணுறேன், நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அடுத்ததாக என்ன பண்ணுவார் வந்து பார்த்திங்கனாக்கா ஹர்ஷத் மேத்தா, சரி எந்த ஸ்டாக்கில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது மற்ற நாடுகள் உலகம் முழுவதும் அந்த டைமில் மற்ற நாடுகளில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த டீ தூள், ஆப்பிரிக்க நாடுகளில் தான் டீ தூள் அதிகமாக விளையிறது. ஆனால் வந்து பார்த்திங்கனாக்கா அங்கே மழை அதிகமாக இருந்ததுனால ஃபுல்லாக விளைச்சல் பாதிக்கப்படும். ஸோ இப்போ மீதி இருக்க நாடு வந்து பார்த்திங்கனாக்கா 2வது இடத்துல ஸ்ரீலங்கா, 3வது இடத்துல இந்தியா. ஸோ இப்போ இந்தியா ஸ்ரீலங்காவில் தான் டிமாண்ட் அதிகமாகும். ஸோ டாட்டா ஸ்டீல் டீ கம்பெனிகளில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளால் நல்ல லாபம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. சரி நம்மக்கிட்ட ஐடியாஸ் இருக்குது ரைட்டு, ஆனால் இந்த ஜாபர் வேலைக்கெலாம் ஆள் தேவையே, நம்மள்கிட்ட நம்ம 2 பேர் தானே இருக்கோம், இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மக்கிட்ட தான் பூஷன் பேட்டன் இருக்கானே, அவனையும் ஒரு பார்ட்னராக சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு
ரெடி ஆகி எல்லாம் களத்தில் இறங்குறாங்க. அவங்க வந்து எடுத்தொட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய டீ ஸ்டாக்லஸ்லலாம் இன்வெஸ்ட் பண்ணி லாபமும் பார்க்குறாங்க. கடைசியாக என்ன பண்ணுறாங்கனாக்கா, இன்ரோல் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அது